பி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அத்தை அவங்க வீட்டுல இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்றாங்க, முரளி பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அத்தை. அத்தை சொல்றாங்க அபி கிட்ட, அவன் நரி மாதிரி தந்திரம் பண்ணா நம்ம ஓனாய் மாதிரி யோசிக்கணும் அபி. அபியும் முரளிய யாருக்கும் தெரியாம ஸ்கூட்டர்ல ஃபாலோ பண்றாங்க. அப்ப முரளியும் அபியும் எதிர்ல வர்றப்ப ஆக்சிடென்ட் ஆயிருது. 2 பேர் வண்டியும் மோதி. அபி முரளிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்ல? டாக்டர் சொல்றாங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். முரளிய டாக்டர் தனியா கூட்டிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து முரளி கிட்ட இருந்து உண்மைய வர வைக்க ட்ரை பண்றாங்க. இப்ப டாக்டர் கேக்குறாங்க, உங்களுக்கு ஞாபக மறதி வர்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். முரளி எல்லாத்தையும் சொல்றாங்க. அபி பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கேக்குறாங்க. ராகவுக்கும் அஞ்சலிக்கும் தகவலை அபி சொல்லியிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு தேடி வர்றாங்க. முரளி மயக்கத்துல எல்லா உண்மையும் அபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.